அனைத்து விவசாய தோழருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பிளாட் எம்டி பிளாட் ஒன்று இருந்துச்சுங்க. அது ரொம்ப நாளாக எதுவும் விவசாயம்லாம் எதுவும் பண்ணலைங்க. எல்லாம் புல்லாக கிடந்துச்சு. சரி சுத்தம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நீட்டாக மம்டி எடுத்து ஏதாச்சும் காய்கறி போடலான்னு சொல்லிவிட்டு வீட்டு தோட்டம் அமைக்கலான்னு சொல்லிவிட்டு நீட்டாக ஒரு பக்கமாக இருந்து ஒரு 3 அடிக்கு ஒரு 10 அடி நீளம் வச்சுக்கிட்டு டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் நீட்டாக கொஞ்சம் ஒரு 3 அடி மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அது ஒரே ரொம்ப நாளாக எல்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்தனால ஒரே என்ன சொல்கிறதுங்க ஒரே டைட்டாக இருந்தனால க்ளீன் மட்டும் பண்ணி வச்சுட்டேங்க. தண்ணி விட்டுட்டு ஒரு தடவை குத்தி விட்டுட்டு கிளறி விட்டுட்டு மறுபடி செடியெலாம் நடலான்னு சொல்லிவிட்டு அது மாதிரி ஐடியா பண்ணி வச்சுருக்குறேங்க. அதுக்கு தான் இப்போ ரெடி ஆகிட்டுருக்குது. இது மாதிரி பண்ணினதுக்கப்புறம் கொஞ்சம் எரு பக்கத்தில் கிடச்சிதுங்க. ஒரு மூட்டை மட்டும் பசு எரு வாங்கிட்டு வந்துங்க. நீட்டாக எல்லாத்துக்கும் ஒரு தடவை போட்டுவிட்டு கிளறி விடலான்னு சொல்லிவிட்டு ஒரு 4 பாத்தி ரெடி பண்ணிட்டேங்க. 4 பாத்தி ரெடி பண்ணி இப்போ தான் எல்லாம் போட்டுக்கிட்டுருக்குறேன். போட்டு அள்ளி போட்டு இறச்சிட்டு தண்ணி விட்லாங்க. கிளறி விட்டேங்க. கிளறி விட்டு தண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை கொத்தி விட்டால் தான் களைகள் தாக்கம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது மாதிரி ஒரு 2-3 தடவை கொத்தி விடலாம். இல்லைன்னா பில்லு உடனே வந்துடுதுங்க. செடி பீக்கங்காய் செடி வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ தூரம் ரெடி பண்ணிகிட்ருக்குங்க. பீக்கங்காய் மட்டும் இல்லைங்க, எல்லா காயுமே வைக்கலான்னு சொல்லிவிட்டு இல்லை எரு போட்டதுக்கப்புறம் நம்ம தோட்டம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. செடியெலாம் வச்சாச்சுங்க. வச்சு ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அப்படியே பார்த்தோம்னா வரிசையாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பீக்கங்காய் செடி நட்டுருக்குறேங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா தட்டாவரக்காங்க. இது வந்து புளிச்சக்கீரை கொஞ்சம் போட்டிருக்குங்க. வெண்டங்காய் செடி நட்டுருக்குதுங்க. அந்த பக்கம் கொடி பீன்ஸ் போட்டிருக்குறேங்க. இந்த கொஞ்சோண்டு இடம் நான் க்ளீன் பண்ணாமல் இருக்குதுங்க. அது இன்னும் ஒரு 4 நாளில் அதையும் க்ளீன் பண்ணிடலாங்க. கீரை போடலான்னு சொல்லிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணி சிறுகீரை, தண்டுக்கீரை, அரைக்கீரை, அப்புறம் மிளகாய் தக்காளி கீரை இது 4 இந்த 4 பக்கம் போட்டிருக்குதுங்க. இந்த செடியில் எல்லாம் புடலங்காய் செடி ஒரு 5 செடி ஒண்டி இருக்குதுங்க. ஆட்டுக்குட்டி தொந்தரவு ஒரே தொந்தரவுங்க பக்கத்தில். அதனால் இன்றைக்கி வேலி ஒன்று இருந்துச்சுங்க, செயின் லிங்கு, அதெல்லாம் ரெடி பண்ணி அங்கே போட்டேன். இனிமேல் மேக்ஸிமம் வராதுங்க. அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு வாரம் கழிச்சு களையெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் இயற்கை உரம் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கங்க.